வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களே உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சீஸி கார்லிக் பிரெட் ஓவன் இல்லாமல் பேன்லேயே எவ்வளோ சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் வார்மான மில்க், அதாவது வெதுவெதுப்பான பால் 60 ml நான் சேர்த்துருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். ட்ரை ஈஸ்ட் நீங்கள் சேர்த்துட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விட்டுறலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்ததும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் பூண்டு, கொஞ்சமாக ஓரிகானா, கொஞ்சமாக காஞ்ச மிளகாவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் நம்ம சேர்த்துருக்கனால பட்டர் லைட்டாக கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட 150 கிராம் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல சாஃப்டான டோவாக இதை நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். மாவு எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி நீங்கள் பண்ணுறனால நல்லாவே சாஃப்ட்னஸ் இருக்கும். இதை நல்லா பஞ்ச் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு 1 ஹவருக்கு நான் மூடி வச்சு ஊற வைக்க போகிறேன். 1 ஹவர் கழித்து பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு டபுளாக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக ஊறி வந்துருச்சு மாவு. இப்போ இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பஞ்ச் பண்ணி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா உள்ளே டக்கின் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்ல பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே மைதாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி மாவோட திக்கான ஷேப்பில் பிரட்டி எடுத்துக்கோங்க. மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ரோலர் பின் வச்சு நல்லா திக்கான பதத்தில் இதை நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இந்தளவு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப நீங்கள் தின்னா நீங்கள் பிரட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதனால் பிரட்டினதும் இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அந்த பிளேட்டில் தான் வைக்க போகிறேன். அதனால் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவு நம்ம பிரட்டி வச்சுருக்கதை இது இந்த பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டும் பட்டரும் உள்ள மிக்சர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உருக்குன பட்டர் தான் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கார்லிக் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்சரை நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு இதில் நம்ம நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மிக்சரை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். ஓரங்களில் நீங்கள் கோட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு சென்டரில் மட்டும் இந்த பட்டரை நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை அப்ளை பண்ணதும் கொஞ்சமாக ஓரிகானா, என்கிட்ட ஓரிகானா இல்லாதனால நான் வெந்தயக்கீரை தான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட துருவி வச்சுருக்க மொசரல்லா சீஸு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 சீஸ் க்யூப்ஸ் இது மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வச்சுட்டு லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு
க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஓரங்கள் எல்லாமே நல்லா க்ளோஸ்டாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஓரங்கள் க்ளோஸ்டாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சீஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் நல்ல ஓரங்களை டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் நல்லா சீல் பண்ணதும் இதுக்கு மேலே பட்டர் நம்மளுக்கு மீதம் இருக்கல அந்த பட்டர் பூண்டை வந்து இதை மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் சேர்க்குறனால அதோட ஃப்ளேவரிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு நல்லா குக்காய் வரும்போது அதோட கலருமே நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். நம்மளுக்கு டொமினோஸில் கிடைக்கிற மாதிரியே வெளியே அவுட்டர் லேயர் வந்து அந்த கலரில் நல்லாவே வந்திருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடியானது இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போது ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு குக் பண்ணுறதுக்கு. எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ப்ரெட்டுக்கு மேலே லைட்டாக வந்து கட் மார்க்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப டீப் கட் மார்க்ஸ் போடாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் மேலே மட்டும் லைட்டாக கட் மார்க்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் டீப்பாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு குக்காய் வரும்போது சீஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் லைட்டாக வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டீப் கட் மார்க் போடாமல் லைட்டாக மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு ஒரு பேனில் நீங்கள் வந்து குக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா குக்கர்லேயே உப்பு போட்டு கேக்குக்கு ரெடி பண்ணுவோம்ல அது மாதிரி ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ பேனை ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு ரிங் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிளேட்டை உள்ளே அப்படியே வச்சிட வேண்டியதான். சைட்ஸ் எதுவுமே டச் ஆகாத மாதிரி வச்சுருங்க. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 35 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 35 minutes கழித்து பாருங்கள், ரொம்ப யம்மியான மவுத் வாட்டரிங்கான சீஸி கார்லிக் ப்ரெட் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லாவே கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. இப்போ இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். நல்லாவே டபுளாகவே நம்மளுக்கு ப்ரெட் கிடச்சிருக்கு. ரொம்ப வந்து டபுள் ஆயிடுச்சு போட்டதுக்கு மாவுக்கு. இப்போது நம்ம இந்த கட் மார்க்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கட் மார்க்ஸ் மேலேயே வந்து கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக கட்டாக வரும். உள்ளே நல்லா சீஸியாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான சீஸி கார்லிக் ப்ரெட் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம டொமினோஸில் போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, வீட்லேயே இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.